ஆமாம், இந்த அளவுக்கு கஷ்டம் இருக்குன்னு தெரியாது. ஹிந்தி கற்றுக்கினா நல்லது தான் நானும் நினச்சேன். ஹிந்தி கற்றுக்கினா பசங்களுக்கு பின்னாடி வேலை கிடைக்கும்ல எல்லா இடத்துலையுமே, அப்படி தான் நானும் நினச்சேன். பார்த்தா உடனே தெரியுது இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க மக்கள்னு. ஹிந்தி வேணும்னு சொல்றீங்களா இல்ல வேணாம்னு சொல்றீங்களா? தெரியலையா, இதை பார்த்த உடனே வானம் தான் தெரியுது. இது ஹிந்தி கற்றுக்கினா எல்லா ஊர்லேயும் போய் படிச்சிக்கலாம். தெரியுதா, தமிழ்நாட்டில் மட்டும்தான் இருக்க முடியுது. ஹிந்தி கற்றுக்கினா நம்மளுக்கு எல்லாமே நல்லது. அதுதான் நானும் நினச்சேன். அப்புறம் இப்போ பார்க்க சொல்ல தான் தெரியுது, படத்தை பார்க்க சொல்ல தான் தெரியுது. முன்னோரு இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்கன்னு இந்த படத்தை பார்த்து எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்கப்பா. ஐயோப்பா, அப்போ இதை பார்த்த உடனே எனக்கு இந்தியா வானான்ற மாதிரி தான் தோணுது. படிச்சிக்கலாம் தான், நானும் அதுதான் நினச்சேன். நான் படிச்சிக்கலான்ட்டு ஹிந்தி கற்றுக்கினா எங்கனால நாளைக்கு நம்ம பிள்ளைங்கள்லாம் வந்து பேர பிள்ளைங்கள்லாம் இருக்குதுல்ல, அது ஹிந்தி கற்றுக்கினா நாளைக்கு அது நல்லது தான். எல்லா மொழியும் கற்றுக்கிறது நல்லதுப்பா. ஒரு ரயில்வே வேலைக்கு போனாலும் சரி, நல்ல வேலைக்கு போனாலும் ஹிந்தி தானே தேவைப்படுது. ஹிந்தி இல்லாமல் நம்ம என்ன பண்ண முடியும்? ஒன்றுமே பண்ண முடியாது. அப்புறம் எல்லாமே தமிழ்நாட்டில் இருக்கிறோம், எல்லாமே பழைய மாதிரியே தான் இருக்க வேண்டியது. அண்ணா நல்லா தான் பண்ணிருக்காரு பொழுது. அவங்கள மாதிரி இப்போல்லாம் அரசியல்வாதி யாருங்க இருக்காங்க? எல்லாமே நல்லா நினைச்சிருக்காங்க. எல்லாமே நல்லா. நான் வந்து ரஜினியோட ஃபேனு. படம் அவ்வளோ முக்கியம் இருக்குதுங்க. படமே பார்க்க படம் அவ்வளோ முக்கியம் இருக்கு. எதனால முக்கியம் இருக்கு? இல்லைங்க, அந்த எலெக்ஷன் வந்து அதனால படம் அவ்வளோ முக்கியம். சென்சார் போட்டு போச்சுல, படத்தை அவ்வளோ கட் பண்ணாங்க சீன்லாம். பரவாயில்ல, பார்க்கலாம் ப்ரோ. பார்க்கலாமா, ஒரு வாட்டி பார்க்கலாம். நல்லா தான் இருக்குது படம், பார்க்கலாம். செகண்ட் ஹாஃப் சூப்பராக இருக்குது. ஆனால் அது வந்திருக்கணும் ஃபஸ்ட்டு. ஆனால் இதை விட்டுட்டு ஒன்றுமே இல்லை, ஜனமே இல்லை. ஆனால் அதுதான் வந்திருக்கணும். படம் எப்படி நல்லா இருக்கா? படம் பார்க்கலாம், ஒரு வாட்டி பார்க்கலாம், அவ்வளோதான். ரொம்ப தமிழ்னு சொல்றாங்க இல்லையா, அந்த அளவுக்கு இருக்கா படம்? அந்த அளவுக்குலாம் ஒன்றும் கிடையாது. பார்க்கலாம், ஒரு வாட்டி பார்க்கலாம், அவ்வளோதான். படம் பார்க்கலாம், சுமாராக நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. எப்படி, என்ன மாதிரி ஸ்டோரி நான் எடுத்துருக்கேன்? இந்தி திணிப்புக்கு எதிர்க்காக படம் எடுத்துருக்குறாங்க. தமிழுக்காண்டி முக்கியத்துவம் கொடுத்துருக்குறாங்க படத்துக்கு. ஏதாவது மெசேஜா என்ன சொல்ல வராங்க? தமிழுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், இந்தி திணிப்பு கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. அரசியல் ரீதியாக ஏதாவது? அரசியல் ரீதியெல்லாம் எதுவுமே கிடையாது. வந்து இப்போ இதுக்கு முன்னாடி சூரரை போட்டெல்லாம் வந்துச்சு இல்லையா, அதுக்கு அந்த மாதிரி அந்த அளவுக்கு அந்த மாதிரி படம் இது முற்றிலும் மாறுபட்ட படம். இது வந்து முழுக்க முழுக்க தமிழுக்காண்டி எடுத்துருக்குறாங்க. தமிழுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. நம்ம அதுக்கான தியாகிங்க என்னென்ன பண்ணியிருக்கிறாங்க, தியாகம் பண்ணியிருக்காங்க எடுத்து காட்டியிருக்காங்க. நல்லா இருக்கும். நல்லா இருக்குப்பா. நல்லா இருக்கு. என்ன பிடிச்சிருந்தது படத்தில் உங்களுக்கு? அரசியல் ரீதியாக எப்படி இருந்துச்சு? எனக்கு பேசுறது படம் தமிழை பற்றி புரட்சி மாதிரி இது பண்ணியிருக்காங்க. இது அரசியல் ரீதியாக ஏதாவது இருக்கா, இல்லை எப்படி? இதில் வந்து விமர்சனங்கள்லாம் நிறைய இருக்கு இல்லையா படத்தில்? ஆமாம், அதனால அதுக்கு ஏற்ற விமர்சனங்குள்ள படமா இது எப்படி? இது நீங்கள் சொல்கிறது பார்த்தீங்கன்னா இது வந்து அந்த காலத்து படம் மாதிரி தான் எடுத்திருக்காங்க. அப்போ அரசியலில் அப்போ நிறைய சூழ்ச்சி எல்லாம் பண்ணியிருக்காங்க. இப்போ அந்த மாதிரி இல்லைல்ல, இப்போ கரெக்டாக தான் போயிட்டு இருக்கு. இந்த படம் பெட்ரு, நல்லா இருக்குது. கான்செப்ட் நல்ல கான்செப்ட். தமிழ் அந்த காலத்தில் எவ்வளோ பேர் கஷ்டப்பட்டுருக்காங்க, எவ்வளோ பாடுபட்டுருக்காங்கன்னு சொல்லி படத்தில் நல்ல படம் சொல்கிறாங்க, சரியாக போகல, ஆடியன்ஸ் நிறைய பேர் வரல. அது எதனால இருக்கும்? எப்போ நல்ல படம் எடுத்திருக்காங்களோ அப்போ எப்பவுமே ஆடியன்ஸ் வரமாட்டாங்க. ஏன்னா இது நம்ம தமிழை பற்றி தமிழர்கள் லாங்குவேஜை பற்றி எடுத்திருக்காங்க. அதுக்காக எப்பவுமே யாரும் அதுக்காகவும் குரல் கொடுக்க மாட்டாங்க. தேட்டரில் கூட பாருங்கள், கூட்டம் கம்மி தான். மற்ற படத்துக்கெல்லாம் கூட்டம் அதிகமாக இருக்கும். இது அந்த காலத்து படம், தமிழுக்காக போராடியதுக்காக கூட்டம் கம்மியாக இருக்க போகுது. ஹீரோனியும் நல்ல கான்செப்டில் தான் நடிச்சிருக்காங்க. அவங்களால முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே பண்ணியிருக்காங்க. எல்லா ஆக்டரும் நல்ல சிறப்பாக தான் பண்ணியிருக்காங்க. வேறு லெவலில் இருக்குண்ணா, நல்ல படம். இப்போ ஜனநாயகன் கூட விட்டுருந்தா படம் இது வந்து ஹிட்டாக இருக்குமா எப்படி? தெரில, ஒர்த்து இல்லை, அந்த அளவுக்கு இல்லை. ஜனநாயகமே ஒரு அளவுக்கு டஃப்பாக தானே இருக்குது. அது வரதுக்கு ரொம்ப இது இல்லை. அதுக்கு இது வந்தது ரொம்ப வேஸ்ட்டு தானே. க்ரௌடு கம்மியாக இருக்குது. எதனால? படம் நல்லா இருந்தால் கூட்டம் அதிகமாக இருக்கும். படமே கம்மியாக ஆளே இல்லைல்ல, அதனால தான். எப்படி மற்றபடி ஸ்டோரி வைஸ் எப்படி இருக்குது படம்? பார்க்குற மாதிரி இருக்காது? இல்லை, செட் ஆகலை, சரியாக செட் ஆகலை. எதனால செட் ஆகலன்னு சொல்றீங்க? என்ன சொல்ல வராங்க படத்தில்? தெரியலையா, அது அவங்களே என்ன கான்செப்டில் எடுத்துருக்காங்கன்னே தெரியலையா அதில் சுத்தமாக. இல்லை, தமிழ் தான் முக்கியத்துவம் தமிழ் தான். ஆனால் அவங்க அதில் என்ன சொல்ல வராங்கன்னே புரியலையே சரியா படத்தில். அது தெளிவாக புரிகிற மாதிரி சொல்லியிருந்தாலும் படம் அதிகமாக வந்திருக்காங்க ஆளுங்க. படத்தில் சரியாக புரியாதனால தானே யாருமே வரல. வந்து அவங்களோட அரசியல் ரீதியாக சொல்கிறாங்க, அவங்க போராடணும்னு சொல்கிறாங்க. அது புரியலையா அவங்களுக்கு? புரியலை சுத்தமாக, அது கான்செப்ட் எதுவுமே புரியல அதில்.